ஹாய் ஹலோ வெல்கம் டு டிஜே ஃபேம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோட் ட்ரிப் தாங்க. ஆக்சுவலாக சென்னை டு கேரளா போயிட்டுருக்கோம் காரில். ஸோ ஜஸ்ட் ஒரு இப்போ தான் ஒரு 2 months கூட ஆகல வீட்டிலேருந்து இறங்கிட்டு. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 662 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. கூகுள் டைம் படி பார்த்தோன்னா நைட்டு 8 மணி. ஸோ எப்படியா இருந்தாலும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு நைட்டு ஒரு 11 மணிக்கு ரீச் ஆகும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களுக்கு நான் இன்றைக்கி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்துச்சுன்னா, சென்னை டு கேரளா எத்தனை டோல் இருக்குது, ஒரு டோலில் எவ்வளோ அமௌண்ட் டிடெக்ட் ஆகுது, ஸோ டோட்டலாக நம்ம கேரளா போய் ரீச் ஆனதுக்கப்புறம் எத்தனை டோல் கிராஸ் ஆகிருக்கும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்கு, ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ வாங்க நம்ம இதை செங்கல்பட்டு டோலு. எவ்வளோண்ணா டோலு அமௌண்ட் எவ்வளோ? டோல் அமௌண்ட் எவ்வளோ? 140. போகிறதுக்கு மட்டுமா? அதான் எவ்வளோன்னு கேட்குறேன். 70. ஓகே அப் அண்ட் டவுன் வந்து 35. ஓகே தேங்க்ஸ். ஸோ போகிறதுக்கு மட்டும் 70 ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 140. எவ்வளோ ஏற்றிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தான். ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து நிறுத்துகிறேன். ஸோ அப்போ கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு தாண்டி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த பிரிட்ஜு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதை காட்டுறதுக்காக நான் கேமரா ஆன் பண்ணல. கொஞ்சம் லெஃப்ட்டில் பாருங்களேன், இங்கே கிடைக்குது இல்லை. ஸோ சுத்தமாக தண்ணி கிடையாதுங்க, வறண்டு போய் கிடக்கு. ஸோ வாங்க போகலாம். ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துட்ருக்கேன். இங்கே ஒரு மனோஜ் பவன் இருக்குது. ஸோ வாங்க மனோஜ் பவன் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ மனோஜ் பவன் வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆக போகுது. ஸோ 7:25 இறங்கணும். வாங்க உள்ளே போய் சாப்பிடலாம். கைஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மனோஜ் பவன். ஸோ சாப்பிட வந்திருக்கோம். സോ ഗൈസ് ഇഡ്ഡലിയും സാമ്പാറും ചമ്മന്തിയുമാണ് ഓർഡർ ചെയ്തത് കേട്ടോ. സോ ഇതിൽ ഇഡ്ഡലി നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്, നല്ല തരി പോലെ ഉണ്ട് കേട്ടോ, നല്ല ടേസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. അത് ചമ്മന്തി സൂപ്പറായിട്ടുണ്ട്. ചമ്മന്തി കൂട്ടിയിട്ട് കഴിക്കുകയാണ്. നന്നായിട്ടുണ്ട്, വെള്ള ചമ്മന്തി സൂപ്പറായിട്ടുണ്ട്. സാമ്പാറാട്ടോ സാമ്പാർ സൂപ്പറായിട്ടുണ്ട്. എല്ലാം കൂടെ അടിപൊളി കേട്ടോ, കൊള്ളാം. മാനേജ്മെൻറ്റ് കൊള്ളാം. നല്ലൊരു വെജിറ്റേറിയൻ റെസ്റ്റോറൻറ്റാണ്. ஸோ மனோஜ் பவனில் வந்து சாப்பிட்டாச்சுங்க. நான் சாப்பிடல, ஒய்ஃபும் நட்சத்திராவும் சாப்பிட்டான். ஸோ பில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ பில்லு வந்துச்சுங்க. பில்லு வரத்துக்கு 10 நிமிஷம் ஆச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு லேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 2 செட் இட்லி, ஒரு வாட்டர் பாட்டிலு. ஸோ அதோட அமௌண்ட் பார்த்திங்கன்னா 104.
சரி ஓகேங்க, வாங்க நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன். பை. ஸோ காய்ஸ், மேல்மருவத்தூர் இப்போ தான் கிராஸ் ஆச்சு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டைம் வந்து இப்போ 8:43. ஸோ வீட்டிலேருந்து எடுத்தது வந்து 7:25. ஸோ மனோஜ் பவன் போனது வந்துட்டு அரௌண்ட் 8 to 8:20 நினைக்கிறேன். இப்போ 8:43 மேல்மருவத்தூர் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ வாங்க போகலாம். போய் என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. நான் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டும் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இன்னும் அடுத்த டோல் வரல, டோல் வரும்போது பார்க்கலாம். ஹாய் ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்துட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டோல் தாங்க. ஸோ நம்ம இதுக்கு எத்தனை டோல் கிராஸ் ஆகிருக்கோன்னா ஒரே ஒரு டோல் தான், செங்கல்பட்டு டோலு. அதுக்கப்புறம் வந்திருக்கிறது இந்த டோலு. ஸோ இது என்ன டோலுன்னா ஆத்தூர் டோல் பிளாசான்னு போட்டிருக்கு. சரி வாங்க நம்ம கிராஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். காய்ஸ், எப்போவுமே நாங்கள் நைட் தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ நைட் ட்ராவல் பண்ணும்போது செங்கல்பட்டு டோலுக்கும் இந்த ஆத்தூர் டோலுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்னிங் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இது என்னமோ எங்களுக்கு சீக்கிரமாக வந்த மாதிரியே இருக்குது கைஸ். ஓகே, டோல் வந்துடுச்சு. ஸோ என்ன அமௌண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அமௌண்ட் எவ்வளோக்கா? 70. சரி. ஸோ இங்கேயும் 70 தாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை செங்கல்பட்டு டோலுக்கும் ஆத்தூர் டோலுக்கும். கிராஸ் பண்ணிட்டோம். சரி வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டுறேன், இல்லைன்னா அடுத்த டோல் தான். கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல கிளைமேட்டுங்க, ஒரு லாங் டிரைவுக்கு ஏற்ற கிளைமேட்டு. ஸோ நார்மலாக நம்ம போகும்போது நல்லா சுரியில் வெயில் அடிக்குமா, கட்டுப்பாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஐ மீன் லாங் டிரைவுக்கு. சென்னை டு கேரளா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய டிரைவ்ன்ட்டு. அரௌண்ட் 700 kilometers, ஏகப்பட்ட டோலு. ஸோ நான் வந்து இது எனக்கு ஒரு 12th இல்லைன்னா 13th டைம்னு நினைக்கிறேன் சென்னை டு கேரளா ட்ரிப் அடிக்கிறது. ஆனால் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது இப்போ தான். ஸோ உங்களுக்கு அதனால தான் இப்போ உங்களுக்கு நல்லா லாங் டிரைவ் ஒரு ஜேர்னி காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது வீடியோ பார்க்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நல்ல கிளைமேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிளைமேட்டில் தாங்க ஒரு லாங் டிரைவ் போயிட்டே இருக்கும். ஒரு நல்ல மைண்டுக்கு நல்ல சூத்திங் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சரி ஓகே கேஸ், அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே இருங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தீங்களா, லாரி கவுண்டு கிடக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் கொண்டு போகிற லாரின்னு நினைக்கிறேன். ஸோ டிரைவருக்கு யாருக்கும் ஒன்றும் ஆகலை. சரி ஓகே கைஸ், வாங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது நானே உங்களுக்கு காட்டுறேன். கைஸ், அடுத்த டோல் வந்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம விக்கிரவாண்டி டோல் பிளாசா. இது வந்துட்டு 3வது டோலு. ஸோ வாங்க எவ்வளோ அமௌண்ட் டிடக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 110 ரூபாங்க. ஸோ கைஸ், நம்ம என்ன ரூட்டில் போயிட்டுருக்கோன்னு உங்கள்கிட்ட நான் இன்னும் சொல்லலை. ஸோ லாஸ்ட் டைம் நாங்கள் எப்போவுமே போகிறது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், கோயம்புத்தூர் பாலக்காடு ரூட்டு தான் போவோம். அது இந்த வாட்டி வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது ரோட்டில். ஸோ மெட்ரோக்காகவும் பின்ன வந்து நிறைய ஃப்ளைஓவருக்காகவும் ஃபுல்லாக வந்துட்டு ரோடை உடச்சி போட்டிருக்காங்க.
ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த பாலக்காடுக்கு அப்புறமா ஆலப்புழா எத்துறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு நார்மலாக வந்து ஒரு 2 hours ஆகுதுன்னா ஒரு 4.5 hours கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த வாட்டி என்ன ரூட்டில் போக போகிறோன்னா தேனி கும்பம் அந்த ரூட்டில் போக போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். தேனி ரூட்லாம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்லா வியூ நல்லா பயங்கரமாக இருக்கும். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் கவர் ஆகுதோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு கவரேஜ் பண்ணி காட்டுறேன் கைஸ். பார்க்கலாம் வாங்க. அடுத்த டோல் வந்துட்டோம். இது வந்து 4th டோல்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட்டு டோல் வந்துட்டு விக்ரவாண்டி. இது வந்து என்ன டோலு, உளுந்தூர்பேட்டைன்னு நினைக்கிறேன். இருங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆமாம் கைஸ், உளுந்தூர்பேட்டை தான். ஸோ லாஸ்ட்டு டோலில் நம்ம பே பண்ண அமௌண்ட் வந்து 110 விக்ரவாண்டிக்கு. ஸோ இதோட டோல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 65 rupeesங்க. ஸோ விக்ரவாண்டி அளவுக்குலாம் இல்லை, இது வந்து வெறும் 65 ரூபா தான். வெறும் 65 ரூபான்னு ஏன் சொல்கிறேன்னா 110 ரூபாய்க்கு கம்பேர் பண்ணால் வெறும் 65 ரூபா தானே. திருமந்துரை. ஸோ திருமந்துரைன்னு போட்டிருக்கு. திருமந்துரை டோல் பாஸா. ஸோ என்ன அமௌண்ட்டுன்னு நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணேன். ஸோ இது அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 65 rupeesங்க. ₹65 போட்டிருக்கு. ஸோ கைஸ், நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ இது பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு ஆலப்புழா கேரளா. ஸோ ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து செங்கல்பட், அதுக்கப்புறம் நேராக வந்துட்டு அந்த நடுவில் இருக்க டெஸ்டினேஷன்லாம் நான் சொல்லலை. ஸோ திருச்சியிலேருந்து தேனி, கும்பம், முண்டக்காயம், அதுக்கப்புறம் குட்டநாடு, ஆலப்புழா, இதுதான் ரூட்டு. ஸோ தேனி, கும்பம், கும்பலி இந்த ரூட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மலை ஏறி இறங்குவோம், குட்டநாடு வருத்துவோம். இந்த ரூட்டு போகிற எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கவரேஜ் பண்ணி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு நான் கவரேஜ் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்துட்டே வாங்க. காய்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது 6th டோல். ஸோ திருச்சி டோலாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், படலூர் டோலு. இங்கே எவ்வளோன்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ இது நம்ம 6th டோல் காய்ஸ், சென்னையிலேருந்து டுவர்ட்ஸ் ஆலப்புழா கேரளா. ஐயோ, இங்கே ஹெவி அமௌண்ட். சேம் விக்ரவாண்டியில் எவ்வளவோ அதே தான், 110, 110 ரூபாங்க. சரி, அப்படியே போயிட்டே இருப்போம். மணி வேறு 12 ஆகிடுச்சு. காலையில் 7:30 மணிக்கு எடுத்தது. 8:30 மணிக்கு ராஜ் இன்னொருத்தர் மனோஜ் ஃபோனில் சாப்பிட்டது. 8:30லேருந்து இப்போ 12, ஆல்மோஸ்ட் 3 hour கிட்ட ட்ரைவ் பண்ணியாச்சு. எங்கேயுமே நிறுத்தலை. லஞ்சுக்கு தான் இங்கே நிறுத்தணும். ஸோ லஞ்சுக்கு நிறுத்தும் போது பார்க்கலாம் கைஸ். இப்போ வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் ரிவர். ஸோ திருச்சி ஒட்டின மாதிரி இருக்கும், திருச்சி உள்ளே வந்தோடனே இருக்கும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெரியுது. ட்ரை தாங்க, எல்லா ரிவருமே ட்ரை தான். வறண்டு போய் தான் கிடக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல.
ஃப்யூச்சர் எதை பார்த்து போயிட்டுருக்கோன்னு புரியல. ஸோ காவேரியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் காவேரி ரிவர் வரும். ஸோ அதையும் காட்டுறேன், பாருங்கள். ஸோ காவேரி ரிவர் வரும்னு நினைக்கிறேன் இப்போ. ஆமாம், ஸோ காவேரி ரிவர் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை காட்ட பார்க்குறேன். ரிவரில் தண்ணியாக இருக்குங்க, ரொம்ப அதிசயமாக இருக்கு. போன வாட்டி வரும்போது நல்லா ட்ரையாக இருந்தது ரிவரு. இந்த வாட்டி தண்ணி நல்லா தெரியுதுங்க, நல்லா இருக்குங்க தண்ணி இங்கே. ஓகே, ஒரு நல்ல விஷயம். ஸோ திருச்சி வந்தாடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தான். ஸோ திண்டுக்கல் வழியாக தேனி, கும்பம், குமளி, மண்டக்காயம், குட்டநாடு, பின்ன ஆலப்புழா, அப்புறம் ஆலப்புழா. ஸோ அங்கே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட்டு திண்டுக்கல். ஸோ திண்டுக்கலுக்கு முன்னாடி ஏதாச்சும் டோல் இருந்தால் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே லஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கைஸ், டைம் வந்து கரெக்டாக 12:30 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது தான் இங்கே ஹோட்டல் கண்ணப்பாவும் ராமஜெயமும் பார்த்தோம். ஸோ ரெண்டுமே நல்ல ரெஸ்டாரண்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ டிசைட் பண்ணது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் போகலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ ராமஜெயம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணுறோன்னு காட்டுறேன் கைஸ். சுகர் ஏன் இங்கே வச்சிருக்கு? இங்கே இது சுகரா? சால்ட் இது. சரி. ஆமாம், தேனி, கும்பம், എങ്ങനെയുണ്ട്? ഇത് എങ്ങനെയുണ്ട്? ടേസ്റ്റ് ആയിട്ടുണ്ട്. പയ്യെ നല്ല സോഫ്റ്റ് ആയിട്ടുണ്ട്, ഫ്രഷാണ്. ഈ ഗ്രേവി സാധാരണ പൊറോട്ടയ്ക്ക് ഗ്രേവി കിട്ടുന്ന വലിയ ടേസ്റ്റുള്ള അതിന് പക്ഷേ ഇത് നന്നായിട്ടുണ്ട്. ഓക്കെ. ஸோ சாப்பிட்டாச்சு கைஸ். நான் சாப்பிடல, ஒய்ஃபும் பாப்பாவும் சாப்பிட்டாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பில்லு வந்து பார்த்திங்கன்னா 2 செட்டு பரோட்டா, ஒரு பன்னீர் பட்டர் மசாலா, 420 ஆச்சு வித் 2 லைம் சோடா. ஸோ ரீசனபிள் ரேட்டு தான். ஸோ கைஸ், அப்படியே சாப்பிட்டு அப்படியே மெதுவாக வண்டியை உருட்டிட்டு போயிட்டே இருக்கோம். சரியான வெயில் கைஸ் திருச்சியில், முடியவே இல்லை சுத்தியமாக. வெளியே ஒரு கார்லேருந்து வெளியே இறங்கவே முடியல, அந்தளவுக்கு கொளுத்துன்னு கொளுத்துது. ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, வயா திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் போகிறதுக்கு இன்னும் 41 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க கைஸ். தமிழ்நாடு ரோடு தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நான் சவுத் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன்.
அப்படியே அப்படியே அடித்து ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ரோடு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. மலை பார்த்தீங்களா சுற்றி? ஸோ அதுக்காக தான் நான் வீடியோ ஆன் பண்ணேன். இப்போது சுற்றி அப்படியே மலை சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. இந்த மலையை பாருங்களேன், சும்மா அப்படியே எப்படி இருக்கு பாருங்க, அடர்த்தியா இருக்குல்ல. ரெண்டு பக்கமும் எவ்வளோ மரம், எவ்வளோ செடி கொடி, அப்படியே பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. சும்மா ஜம்முன்னு இருக்கு guys. ஸோ காய்ஸ், நம்ம 7th டோல் வந்துடுச்சு. இது என்ன டோலு பேரே காணுமே. டுவர்ட்ஸ் திண்டுக்கல் போகிற வழியில் இருக்குது. பேர் எங்கேயுமே காணும். இந்த டோலோட நேமும் தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், திண்டுக்கல் அரௌண்டில் இருக்கவங்க. ஸோ இந்த டோலோட ரேட் என்னன்னு பார்ப்போம். ₹125 guys. இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் இதுவரை வந்ததில்ல. இது 7th டோலு. விக்ரவாண்டி டோல் தான் 110. இது ₹125 guys. இந்த மாதிரி எல்லா டோல்லையும் ரேட்டு இப்படி போட்டு வச்சுருந்தா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, அடுத்த ஸ்பாட் ஏதாச்சும் வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். சீவகம்பட்டி டோல் பிளாசா. ஸோ இது வந்து இன்னும் சார்ஜ் பண்ணல. இது வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலையா இல்லை க்ளோஸ் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை. ஸோ அதான் கைஸ், நம்ம தேனி பார்த்துட்டு போயிட்டுருக்கோம்.
ஸோ இது வந்து உப்பர்பட்டி டோல் பிளாசா. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி டு கும்பம் போகிற ரோட்டில். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு டிடக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். அக்கா இன்னும் எவ்வளோ அமௌண்ட்டு? ஸோ 55 ருபீஸ்ங்க. இது எனக்கு தெரிஞ்சு கம்மி தான், இருக்கிறதுலே கம்மி. நம்ம வந்தது இவ்வளோ தூரம் வந்ததுலேயே இதுதான் 55 ருபீஸு. ஸோ வாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா கொல்லம் தேனி ஹைவே மலை ஏறிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரெண்டு பக்கமும் சைடில் பார்த்தா நல்லா தெரியும். ஸோ இந்த மலை ஏறி இறங்கும்போது தான் நமக்கு கேரளா பார்டர் கிராஸ் பண்ணி கேரளாவில் போய் கேரளா ஆலப்புழா ரூட்டு. ஸோ மேக்ஸிமம் நான் கவர் பண்ண முடியறது எல்லாமே கவர் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஹாய் ஹலோ கைஸ். ஸோ மலை ஏறி இப்போ இறங்கிட்டுருக்கோம். மலை இறங்கினோடனே மண்டக்காயம் அதுக்கப்புறம் செங்கனாச்சேரி அந்த ரூட்லேயே போயிட்டு தான் நம்ம வந்து ஆலப்புழா போக போகிறோம். ஸோ காட்டுது காய்ஸ், இன்னும் ஒரு 3 ஹவர் காட்டுது காய்ஸ். மார்னிங் ஒரு 7:30க்கு எடுத்தோம். ஸோ அப்படியே எல்லா ரூட்டும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வந்தேன். எல்லா பிளேஸுமே உங்களுக்கு காட்டினேன். உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இன்னும் ஒரு 3 ஹவரில்
ஆலப்புழா ரீச் ஆகிடுவோம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே. ஹாய் காய்ஸ். ஸோ மார்னிங் ஒரு 7:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையிலேருந்து. இப்போ ஒரு 9:30 ஆகிடுச்சு. ஆலப்புழா வந்து சேர்ந்துட்டோம். ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா 7 டோல் இல்லடி. ஸோ 7 டோல் தாண்டியிருக்கோம். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 640 680 வருது. ஸோ அதாங்க ஒரு 14.5 மணி நேரம் ஆகிடுச்சு ட்ராவல். ஸோ எல்லா இடமும் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.